இப்போ நம்ம கரண்டி ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கரண்டியில் ஆம்லேட் போடக்குள்ள கொஞ்சம் பஃப்னு உப்பி வரும். அது என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்குறோம். பால், ஒரு முட்டை தான், அதனால் கொஞ்சமாக நான் பால் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் ஆம்லேட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக சின்ன வெங்காயம். பாலில் முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. அடுத்தது பச்சை மிளகாய் சேர்க்கணும். அடுத்தது சின்ன வெங்காயம். அடுத்தது உப்பு. இதை போட்டு நல்லா இந்த அளவுக்கு அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு அடுத்தது கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே இந்த முட்டையை கரண்டியில் ஊற்றிக்கணும். இந்த முட்டையை கரண்டியில் ஊற்றிக்கணும். பால் ஊற்றுனதுனால நல்லா பெருசாக, ஒரு முட்டையானாலும் நல்லா பெருசாகும். கொஞ்சம் ஆம்லேட் உப்பி வர்றதுக்காக தான் அந்த பால் ஊற்றுறோம். இது இப்படியே இருக்கணும். அப்படியே பிரட்டக்கூடாது. ஒன் சைடாகவே கொஞ்சம் நேரத்துக்கு வேகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி போடணும்.